அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கிறது தமிழரசு புத்தகத்திலிருந்து தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் நாம் முழுமையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 4வது தலைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம். அதாவது தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் பிடித்துள்ளது. நிச்சயமாக இந்த பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு கட்டாயம் கேள்விகள் இடம்பெறலாங்க. நிச்சயமாக இந்த ஒரு வீடியோவிலிருந்து மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் நமக்கு சிலபஸ் ஏரியாவில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வரும். ஆனால் தமிழரசு புத்தகம் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து வீடியோஸை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்காங்க. ஏற்கனவே நாம் 3 தலைப்பில் வீடியோஸ் பார்த்துருப்போங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தொல்லியல் அகழாய்வு, 2 பார்த்திங்கன்னா நீதி கட்சி நீட்சி, 3 நகர்ப்புறத்திற்கு இணையான ஊரக வளர்ச்சின்னு 3 தலைப்பில் இருக்கக்கூடிய கட்டுரையை முழுமையாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்த்துருப்பேங்க. அந்த வீடியோஸ்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பலை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமிற்காக ப்ரிலிம்ஸ்க்காக பார்த்திங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இலவச மாதிரி தேர்வுகள் ஞாயிறு தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, ஜாயின் பண்ணிக்காங்க. எல்லாரும் மறக்காமல் நோட்ஸை குறிப்பெடுத்து வச்சுக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம். ஸோ பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரையும் தமிழ்நாடு 2021 25 காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய அங்கமாக வகித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தொடர்ந்து வளர்ச்சியை கண்டு வருகிறது தமிழ்நாடு. 2024-25 நிதியாண்டை பொறுத்தவரையும் 16% டெவலப்மெண்ட், 16% க்ரோத்தை எட்டியிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2024-25 தமிழ்நாடு 16% வளர்ச்சியை எட்டி இதுவரையில் முன்னணியில் வகித்து வந்த மகாராஷ்டிரா, குஜராத் ஸ்டேட்ஸ் எல்லாம் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அப்போ 2024-25 இந்திய பொருளாதாரத்தில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலங்களில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாடு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 16%. ஸோ பொருளாதாரம் பார்த்திங்கன்னா 10.50 லட்சம் கோடியாக உயர்வு. இந்த ஆர்டிக்கிளை பொறுத்தவரையும் ஒரு 14 சப்டைட்டிலாம் நம்ம பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பொருளாதாரம் ரூபாய் 10.5 லட்சம் கோடியாக உயர்வு. அதாவது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 10.50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் 2025 ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா 2021 25 இந்த கடைசி 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா 10.5 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, வேலிடான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து 2023-24 தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 27.22 லட்சம் கோடியாக இருந்தது. 2023-24 தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 27.22 லேக்ஸ் க்ரோராக இருந்தது. அதே 1 இயரில் பார்த்திங்கன்னா 31.19 லேக்ஸ் க்ரோராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 24-25. 2021-22 முதல் 2024-25 வரை தமிழ்நாடு தொடர்ந்து 8% மேலே வளர்ச்சியை எட்டிருக்கு எக்கனாமிக்காக. 2024-25 குஜராத் மாநிலம் 10.6% வளர்ச்சி பெற்றிருக்கும் போது தமிழ்நாடு 16%, எவ்வளோ சதவீதம்? 16% பெற்று ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து பொருளாதாரத்தில் தமிழ்நாடு மின்னணு ஏற்றுமதியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இந்திய அளவில். குறிப்பாக 2025 14.65 பில்லியன் அமெரிக்க டாலரை 14.65 பில்லியன் அமெரிக்க டாலரை மின்னணுவியல் ஏற்றுமதியில் சாதனை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவினுடைய மின்னணு ஏற்றுமதியில் 41.23% தமிழ்நாட்டின் பங்களிப்பாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது மின்னணு ஏற்றுமதியில். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. மக்களின் வாழ்க்கை தரம் உயரும்னா எதை வச்சு உயரும்னா தனிநபருடைய ஆண்டு வருமானத்தை வச்சு தான் கணக்கிடுவாங்க மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்றது. அந்த வகையில் தமிழ்நாடு 2022-23 தனி மனித ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.78 லட்சமாக இருந்திருக்கு.
ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி தமிழ்நாட்டின் தனிநபர் ஆண்டு வருமானத்தை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ 2022-23 தனி மனித ஆண்டு வருமானம் 2.78 லட்சமாக இருந்தது. இதே 24-25 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஆண்டு வருமானமாக 3.58 லட்சமாக உயர்ந்திருக்கு. இந்த 29% வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் மிக அதிகபட்சமான அளவாக இது கருதப்படுகிறது. 4 புதிய சிந்தனை புதிய தொழில்நுட்பம். ஸோ தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமாக வந்து லேட்ரல் திங்கிங்கும் நியூ டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறது தான். அதிலும் குறிப்பாக 2025 எக்கனாமிக்காக நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க வாழ் இஸ்ரேலியரான ஜோயல் மைக்கேல் மோகிரினுடைய முக்கிய கோட்பாடு சொல்லுது. ஜோயல் மைக்கேல் மோகிரின் ஒரு கோட்பாடை சொல்லியிருப்பார். என்னென்னா, பொருளாதாரம் வளர வேண்டும்னா புதிய சிந்தனையும் புதிய தொழில்நுட்பமும் வேண்டும்னு சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு செயல்படுதுன்னு இந்த இடத்துல சுட்டி காட்டிருப்பாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் 35.56 லட்சம் சிறிய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த சிறிய தொழிற்சாலைகள் எல்லாம் இப்போ நவீன டெக்னாலஜிக்கு நியூ டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்து கால மாற்றத்துக்கேற்ப தொழில்நுட்பம். இந்த தலைப்பை பொறுத்தவரையும் குறிப்பாக வாகனங்கள் உற்பத்தியில் கால மாற்றத்துக்கேற்ப பேட்டரியால் இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்வதற்காக ஒரு உற்பத்தி ஆலை அமைக்க டாடா மோட்டார்ஸ் கிட்ட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதே போல் ஜவுளி உற்பத்தியில் நியூ டெக்னாலஜியை வந்து பின்பற்றுறாங்க. தொழில்நுட்பம், மின்னணு, தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தமிழ்நாடு தொடர்ந்து வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. பல்வேறு உற்பத்தி சேவைத்துறையுடன் சென்னை சாஸ் சந்தை தலைநகரமாக விளங்குகிறது. பல்வேறு உற்பத்தி சேவைத்துறையுடன் சென்னை வந்து என்ன தலைநகரமாக விளங்குதான்? சாஸ் சந்தை தலைநகரமாக விளங்குகிறது. ஆட்டோமொபைல் துறையில் ஆசியாவின் டெட்ராய்டாக தமிழ்நாடு மிளகிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் சேவைத்துறை 53.63% பங்கு வைக்கிறது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 3ஆக பிரிப்பாங்க. அதில் பங்களிப்பை பொறுத்தவரையும் சேவைத்துறை, உற்பத்தித்துறை, விவசாயத்துறை. இதில் அதிகமாக இருக்கிறது சேவைத்துறை. சேவைத்துறை எவ்வளோ இருக்குது? பங்களிப்பு 53.63%. உற்பத்தித்துறையினுடைய பங்களிப்பு 33.47% இருக்குது. அதே விவசாயத்தினுடைய பங்களிப்பு 13% டெவலப் ஆகிருக்கு. 13%. அதுக்கடுத்து 2021-22 முதல் 23-24 வரையான காலகட்டத்தில் உற்பத்தித்துறை ஆண்டுக்கு 8.33% க்ரோத்தில் டெவலப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வளர்ச்சிக்கு வித்திட்ட புதிய கொள்கைகள். ஸோ தமிழ்நாடு இன்றைய காலகட்டத்தில் 2024-25 பொருளாதாரத்தில் இந்திய அளவில் முதலிடம் பிடிப்பதற்கு மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கொள்கைகள் தான் வந்து இங்கே பெரிய இம்பேக்டை தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன கொள்கைகள்ன்றதை நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமானதுங்க. எக்ஸாம் பாயிண்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் உற்பத்தி கொள்கை 2022, தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை 2021, தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை 2021, தமிழ்நாடு உயிர் அறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை 2022, தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை 2022, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை 2022, தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை 2022, தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து திட்டம் 2023, தமிழ்நாடு ஜவுளி மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கப்பட்ட செயற்கை நூல் இலை நூல், அதுக்காக செயற்கை இலை துணிகள் மற்றும் ஆடைகள் தயாரிப்புகளுக்கான சிறப்பு திட்டம் 2023, தமிழ்நாடு குறைக்கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணுவியல் கொள்கை, தமிழ்நாடு குறைக்கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணுவியல் கொள்கை 2024, தமிழ்நாடு பொது தனியார் கூட்டாண்மை கொள்கை 2024. இத்தனை வகையான கொள்கைகளின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு இன்றைக்கி பொருளாதாரத்தில் முதன்மையாக இருக்குது. ஸோ நமக்கு நிச்சயமாக மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், இல்லை டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம், அல்லது சரியானது எதுன்னு கேட்கலாம், தவறான இணை எதுன்னு கூட கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து புத்தொழிலில் பிரமிக்கத்தக்க வளர்ச்சி. ஸோ தமிழ்நாட்டு எக்கனாமிக்கில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்ட் அப் எனப்படக்கூடிய புதுயுக தொழிலின் வளர்ச்சி தொழில்துறை வளர்ச்சிக்கான பிரதான அளவுகோலாக இருக்குது. 2021 தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கை எவ்வளோனா 2300. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 13,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த புதுயுக தொழில் நிறுவனங்களுக்கு அரசு அளித்து வரக்கூடிய மானிய உதவிகள், கடன் வசதிகள் காரணமாக 5 மடங்கு க்ரோத் வந்து எட்டிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில்.
குறிப்பாக 30 துறைகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகியிருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகிறதுனால லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டும் 1 லேக் பர்சன்ஸ்க்கு நேரடி வேலைவாய்ப்பும் 4 லேக்ஸ் பர்சன்ஸ்க்கு மறைமுக வேலைவாய்ப்பும் உருவாகியிருக்கு. அடுத்து கல்வி மற்றும் திறன் மேம்பாடு. ஸோ மாநில மக்கள் தொகையில் பொறுத்தவரையும் 4.7%, அதாவது 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் ஏதேனும் ஒரு வகையான தொழிற்பயிற்சியை உட்படுத்தியிருக்காங்க. 4.7% சதவீதத்தினர் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு தொழிற்பயிற்சியில் வேலை செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட குறைவாக இருக்குது. 5.4% குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியை வழங்குவதில், திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் மிக முக்கியமாக இருக்கிறது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான். தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான திறன்மிகு பணியாளர்கள் உருவாக்கி வேலைவாய்ப்பு உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான டசால்ட் சிஸ்டம்ஸ் உடன் இணைந்து சென்னை டைட்டில் பார்க்கில் 212 கோடி செலவில் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து டிட்கோ நிறுவனம் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான சிமென்ஸ் உடன் இணைந்து தமிழ்நாடு மின்னணுமயமாக்கப்பட்ட மற்றும் மேம்பட்ட உற்பத்தி மையம் டான்சமும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கடுத்து அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமான GE ஏவியஸுடன் இணைந்து தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்திக்கான திறன்மிகு மையம் டாம்கோ அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இது இல்லாமல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் சூளகிரியில் வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் திறன் மேம்பாட்டு மையத்தை சிப்காட் உருவாக்கி வருகிறார்கள். அடுத்து விவசாயத்துறை. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயத்துறையை வந்து ஊக்குவிக்கும் வகையில் உணவுசார் பதப்படுத்த தொழிற்சாலைகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதற்காக ஒரு 3 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பூங்காக்களை வந்து ஃபுட் ஃபாக்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக மணப்பாறையில் 138 ஏக்கர்லையும், திண்டிவனத்தில் 158 ஏக்கர்லையும், தேனியில் 124 ஏக்கர் பரப்பளவிலும் ஃபுட் ஃபாக்ஸ் உணவு பூங்காக்களை சிப்காட் வந்து உருவாக்கியிருக்கு. அடுத்து 10th பாயிண்ட் வந்து சிப்காட் தொழிற்பேட்டைகளை பொறுத்தவரையும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு சிப்காட்டை ஏற்படுத்தணும் அப்படின்றதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவனம் செலுத்தி வருகிறாங்க. 2021 தமிழ்நாட்டில் 21 சிப்காட் தொழிற்பேட்டை இருந்திருக்கு. தற்போது தமிழ்நாட்டில் 54 சிப்காட் தொழிற்பேட்டைகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அடுத்து புதுமைக்கு வித்திடும் பூங்காக்கள், பார்க்னு சொல்லலாம். குறிப்பாக மருத்துவ சாதன உற்பத்தி துறையில் வளர்ச்சி மற்றும் புதுமைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் 286 கோடியில் மருத்துவ சாதன பூங்கா ஒரகடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போ மருத்துவ சாதன பூங்கா எங்கே தொடங்கியிருக்காங்க? ஒரகடத்தில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து விருதுநகரில் இந்தியாவின் முதலாவது PM மித்ரா பூங்கா எந்த டிஸ்ட்ரிக்டில் தொடங்கியிருக்காங்க? விருதுநகர். இங்கே 1052 ஏக்கரில் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கடுத்து பணப்பாக்கத்தை பொறுத்தவரையும் தோல் அல்லாத காலனி மற்றும் துணைப்பொருட்கள் உற்பத்தி தொகுப்பு ஒன்றை சிப்காட் நிறுவியிருக்காங்க. மாநல்லூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்புகள் உருவாக்கியிருக்காங்க. இது இல்லாமல் தொழிலாளர்கள் தங்குவதற்கான குடியிருப்பு வசதி, பெண்களுக்கான ஹாஸ்டல்ஸு எல்லாமே சிப்காட் வளாகங்களை உருவாக்கியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக வந்து பாதுகாப்பு உபகரண உற்பத்தி பூங்காவை டிட்கோவும் சிப்காட்டும் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னா கோவை மாவட்டம் வாராப்பட்டி கிராமத்தில் 372 ஏக்கர் நிலப்பரப்பில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை வழங்குவதற்காக. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. அது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைவாய்ப்பை பற்றி 2023 நோபல் பரிசு பெற்ற கிளாடியா கோல்டினுடைய உருவாக்கிய வளைவு கோட்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்தி இருக்கிறது. 2021 to 25 ஆண்டுகளில் தமிழ்நாடு பெண்களின் வேலைவாய்ப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பெண்கள் பணிக்கு செல்வது என்பது ஒரு சமூக மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு பொருளாதார புரட்சி. பெண்கள் சம்பளம் பெற்று வந்தால் குடும்பம் வளரும், குழந்தைகள் நல்ல கல்வி பெறுவர், நாட்டின் பொருளாதாரம் வளரும்னு சொல்லிட்டு கிளாடியா கோல்டின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ பெண்கள் பணிக்கு செல்வது என்பது வெறும் ஒரு சமூக மாற்றம் மட்டும் கிடையாது, அது ஒரு பொருளாதார புரட்சின்னு சொல்லியிருப்பார். பெண்கள் சம்பளம் பெற்று வந்தால் குடும்பம் வளரும், குழந்தைகள் நல்ல கல்வி பெறுவாங்க, நாட்டின் பொருளாதாரமும் உயரும்னு சொல்லிட்டு கிளாடியா
கோல்டின் அவர்கள் சொல்லியிருப்பார். அந்த கூற்றுக்கு இணங்க தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பெண்கள் வந்து சேவைத்துறையில் 53.63%, தொழிற்சாலை பணிகளில் 33.7%, விவசாய பணிகளில் 13% ஈடுபட்டு வராங்க. 2021-25 ஆண்டுகளில் பெண் வேலைவாய்ப்பு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிறது ஹையஸ்ட்டாக 40.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2021 to 2025. அதே போல் பெண்களின் வருமானம் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதற்கடுத்தா தமிழ்நாட்டில் 4 lakhs பொறியாளர்கள் உருவாகும் சூழலில் இதில் பெண்களின் பங்கு கணிசமாக அதிகரித்து வருகிறது. அடுத்து வளர்ச்சிக்கான அறிகுறி. வளர்ச்சிக்கான அறிகுறியை பொறுத்தவரையும் தமிழ்நாடு ஒரு பல்துறை பொருளாதாரத்தை கை கொண்டுள்ளது. அதில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. இது ஒரு வளர்ச்சிக்கு நல்ல அறிகுறின்னு சொல்லிட்டு முன்னாள் பொருளாதார ஆலோசகரான அரவிந்த் சுப்பிரமணியன் கருத்து தெரிவிச்சிருப்பார். இந்தியாவில் இதுவரை முதலீடு எவ்வளோ வந்திருக்குன்னா 11,40,731 கோடியும் ரூபாய் முதலீடும், அதில் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக 21,72,577 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 12,35,945 நபர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, மொத்தமாக 34,08,522 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பது உறுதி செஞ்சுருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமாக இருப்பது பன்னாட்டு விமானங்கள். அதற்காக பரந்தூரில், சென்னையை அடுத்த பரந்தூரில் புதிய பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது இல்லாமல் ஒசூரில் ஆண்டுக்கு 30 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கும் தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மினி டைட்டில் பூங்காக்கள். இந்த மினி டைட்டில் பூங்காவை பொறுத்தவரையும் டைட்டில் பார்க் நிறுவனம் மாநிலத்தின் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் 50,000 முதல் 1,00,000 சதுர அடி கட்டுமான பரப்பளவு கொண்ட மினி டைட்டில் பூங்காவுகளை படிப்படியாக நிறுவி வருகிறது. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு மினி டைட்டில் பூங்கா வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் தொடங்கினாங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மினி டைட்டில் பூங்காக்கள் தொடங்கப்படுதுன்னா விழுப்புரம், வேலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம், திருப்பூர், இது வந்து மினி டைட்டில் பூங்கா நிறுவியிருக்காங்க. இது இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து டைட்டில் பூங்கா நிறுவதற்கான உத்தேசிச்சிருக்காங்க. இதெல்லாம் உதகமண்டலம், காரைக்குடி, ராசிபுரம், திருவண்ணாமலை, கரூர், விருதுநகர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பார்த்துக்காங்க, திருநெல்வேலி, ஈரோடு, இதில் மினி டைட்டில் பூங்காக்கள் நிறுவ உத்தேசிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து அறிவுசார் நகரம். தமிழ்நாடு அரசு அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பாக தமிழ்நாடு அறிவுசார் நகரம் என்னும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த தமிழ்நாடு அறிவுசார் நகரன்றதை குறிப்பாக டிட்கோ நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தால் நிறுவப்படுகிறது. 2021 to 25 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரண மாநிலமாக அமைந்துவிட்டது. தமிழ்நாட்டில் வேலையுள்ள மக்களின் விழுக்காடு 64.6% இருக்குது. இது இந்திய சராசரியான 64.3% விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது. அதாவது வேலையுள்ள மக்கள், வேலை செய்யக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்க? 64.6%. இந்திய சராசரி எவ்வளோன்னா 64.3%. அதை விட 0.3% வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்திய சராசரியை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன 60 அதிகமாக இருக்கிறவங்க எவ்வளோ இருக்கிறவங்க 64.6% தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை உயர்விலும் கல்வி மற்றும் பொது சுகாதாரத்திலும் தமிழ்நாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்தியாவிற்கு விளங்குகிறது. இதுதான் வந்து இந்த வீடியோவினுடைய முக்கிய சாராம்சம். ஸோ பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம். இந்த வீடியோவை பொறுத்தவரை நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளிலும் எக்கனாமிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கட்டாயம் இடம்பெறுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யுங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.